கடன் செல்வோம். கடைசி வாரத்திலே நாம் வந்திருக்கிறோம். இந்த கடைசி வாரத்திலே நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லும்படி தேவன் நமக்கு கிருபை பாராட்டி இருக்கிறார். எத்தனையோ பேர் நன்றி சொல்ல முடியல. கடந்த வருஷங்கள் இருந்தவர்கள் இந்த வருஷம் இல்லை. ஆமென். இந்த வருஷத்தின் முடிவை பார்க்க முடியாமல் எத்தனையோ பேர் போய்விட்டார்கள். ஆனால் ஆண்டவரும் நமக்கு ஈவாக கிருபையாக இந்த வருஷத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? ஆமீன், அல்லேலூயா. ஆகவே இந்த நாளில் ஆண்டவருக்கு நன்றி சொல்லும்படியாக எடுத்து வாசிப்போம். சங்கீதம் 103 3ஆம் வசனத்தையும் 4ஆம் வசனத்தையும் வாசிங்க. அவர் உன் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து நோய்கள் எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களாலும் முடிசூட்டி ஆமென் நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். ஆமென். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்பவும் வாழ வயது போல் ஆகிறது. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. எதற்காக நன்றி சொல்ல வேண்டும் என்று இங்கே சங்கீதக்காரன் எழுதுகிறார். நாம் ஏன் நன்றி சொல்ல வேண்டும்? எதற்காக நன்றி செலுத்த வேண்டும்? நாம் செய்ய முடியாததெல்லாம் தேவன் செய்திருக்கிறார். அல்லேலூயா. மருத்துவர்கள் செய்ய முடியாததெல்லாம் தேவன் செய்திருக்கிறார். ஆகவே அதை நினைத்து நாம் நன்றி சொல்ல வேண்டும் என்பதற்காக தேவன் நமக்கு தமது வார்த்தையை தந்திருக்கிறார். ஆமென். என்ன செய்தார் ஆண்டவர்? நமக்கு என்ன செய்தார்? சில பேர் கேட்பாங்க, என்ன செஞ்சிட்டார் ஆண்டவர்? ஆண்டவர் என்ன செய்தார் தெரியுமா? அவர் உன் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்தார். ஆமென். என்ன செஞ்சாரு? இந்த 2024 நம்ம எவ்வளோ அக்கிரமம் செஞ்சிருப்போம் இல்லையா? அல்லேலூயா. பாவம் இல்லை என்று சொல்லுவோம்னா நம்மளை பாவி, நம்மளை விட பாவி யாருமே கிடையாது. ஆமென். பவுல் சொல்றாரு, நான் பாவியிலும் பிரதான பாவி என்றார். அவ்வளோ பெரிய பரிசுத்தமான 3ஆம் வானம் வரைக்கும் போனவர் அவர். யார் அவர்? அப்போஸ்தலனாகிய பவுல். யார் அவர்? 3ஆம் வானம் வரைக்கும் போனவரா? அவரே சொல்றாரு, நான் பாவியிலும் பிரதான பாவி. அல்லேலூயா. ஆக கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய அக்கிரமங்களை மன்னித்தார். நாம் செய்த குற்றங்கள் எத்தனையோ பாவங்களை செய்திருப்போம், மறைவான பாவங்கள். ஆமென். சிந்தையிலே பாவங்கள், எண்ணங்களிலே பாவங்கள். ஆண்டவர் சொன்னார், விபச்சாரத்தில் பிடிப்பட்ட ஸ்திரியை பார்த்து சொன்னார், இனி பாவம் செய்யாதே. எத்தனையோ பாவத்திலிருந்து தேவன் விடுதலை செய்கிறார். எத்தனையோ நபர்களை ஆண்டவர் பாவத்திலிருந்து விடுதலை செய்தார். நம்முடைய வேதத்தின் பிரகாரமாய் பார்க்கும் பொழுது சங்கீதங்களின் புத்தகத்தில் 51ஆம் சங்கீதத்தை வாசிக்கிறோம். ஒருவர் மேலே அந்த அட்டவணை மட்டும் வாசிங்க. சங்கீதம். பத்சேபாளிடத்தில் தாவீது பாவத்துக்கு உட்பட்ட பின்பு பத்சேபாளிடத்தில் தாவீது பாவத்துக்கு உட்பட்ட பின்பு நாத்தான் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவன் பாவத்தை உணர்த்தின போது பாடி ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம். பாருங்க, தாவீதுடைய பாவத்தை தாவீது உணரல. நாம செய்த பாவத்தை நாம உணரல. சபையில கர்த்தர் நம்மோடு கூட பேசி எத்தனையோ பாவங்களை தேவன் நமக்கு வெளிப்படுத்தினார்.
எத்தனையோ பாவங்களுக்கு ஆண்டவர் விடுதலை கொடுத்திருக்கிறார். நாம் சபையில் அமர்ந்திருக்கும் பொழுது கர்த்தர் நம்மோடு கூட பேசினார். உங்களோட பேசினாரா? 2024 ஆண்டவர் பல முறை பேசியிருப்பார். எத்தனை பேர் அந்த ஆண்டவர் பேசின வார்த்தைகளுக்கு உடன்பட்டு, ஆண்டவரே நான் செய்தது தவறு என்று சொல்லி உணர்ந்து அறிக்கை செய்தீர்களோ, அத்தனை பேருடைய பாவங்களையும் ஆண்டவர் மன்னித்து விடுவித்திருக்கிறார். அதுதான் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து. நீங்க செஞ்ச எல்லா அக்கிரமத்தையும், விபச்சார அக்கிரமம், வேசித்தன அக்கிரமம், தாவீது செய்தது பயங்கரமான பாவம். விபச்சாரம், கொலை செய்யறான், இச்சிக்கிறான். வேதத்திலே கற்பனையிலே சொல்லப்பட்ட கட்டளைகளுக்கு மீறி நடந்தவன் தாவீது. உன்னை நேசிப்பது போல பிறர் நேசிப்பாயாக. இதை மாதிரி உனக்கு செஞ்ச நீ ஒத்துப்பியா? அதுதான் இயேசு கற்பனையை புதிதாக்குகிறார். ஆமேன். இந்த கற்பனை கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கு பாருங்க. ஆமேன். ஏன்னா பழைய ஏற்பாட்டின் கற்பனை ஜனங்களை விடுதலை செய்யாதபடினாலே புதிய ஏற்பாட்டின் கற்பனை விடுதலை செய்கிறது. அல்லேலூயா. புதிய ஏற்பாட்டின் கற்பனையிலே கிருபை இருக்கிறது. பழைய ஏற்பாட்டு கற்பனையிலும் கிருபை இருக்கிறது. ஆனால் புதிய ஏற்பாட்டினுடைய கற்பனையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமை நம்மோடு கூட வருகிறது. அல்லேலூயா. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் நம்முடைய அக்கிரமங்கள் எல்லாம் மன்னிக்கிறார். எப்படிப்பட்ட அக்கிரமமாக இருந்தாலும் சரி, தாவீது செய்த எல்லா அக்கிரமத்தையும் ஆண்டவர் மன்னித்தார். ஆமென். அல்லேலூயா. 1 2 கிடையாது, எல்லா அக்கிரமங்களையும். அதுதாங்க சொல்றாரு, உன் அக்கிரமங்கள் எல்லாம் எல்லாம். அதனால நம்ம அதை போட்டு குழப்பிக்கூடாது. இதை மன்னிச்சிருப்பார் ஆண்டவர், இதை மன்னிச்சிருப்பார் ஆண்டவர், இதை மன்னிச்சிருப்பார் ஆண்டவர், அப்படி நம்ம யோசிக்கக்கூடாது. எல்லாவற்றையும் மன்னிக்கிற தெய்வம் ஒரே ஒரு தெய்வம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மட்டும்தான். ஆமென். பாவங்களை மன்னிக்கிற அதிகாரம் யாருக்கு உண்டு? இயேசு கிறிஸ்து ஒருவருக்கு மட்டும்தான் உண்டு. ஆமென். மோசேவுடைய கற்பனைகள், மோசேவுடைய கட்டளைகள், நியாயப்பிரமாணங்கள், மோசே மூலமாக பாவத்துக்கு என்ன கொண்டு வந்தது? மோசேவுடைய பிரமாணம் அங்க அவங்களுக்கு நியாய தீர்ப்பை கொண்டு வந்தது. கண்ணுக்கு கண்ணு, பல்லுக்கு பல்லு, அடிக்கு அடி, உதைக்கு உதன்ற மாதிரி. ஒருத்தன் மாடை திருட்டானா நீ அவன் மாடை எடுத்துக்கோ. புரியுதா உங்களுக்கு? மோசேவுடைய பிரமாணங்கள் கடினமா இருந்தது. சரி, எவ்வளவு பாவம் செய்தியா, சரிப்பா நீ உன் தகுதிக்கு ஏற்றபடி என்ன பண்ணு, பலி செலுத்து. பலி செலுத்தினார்கள். ஆடை செலுத்தினா ஒருத்தன், மாடை செலுத்தினா ஒருத்தன், புறா குஞ்சு செலுத்தினா ஒருத்தன். அவனவன் பலிக்கு அவனுடைய பாவத்துக்கு ஏற்றபடி பலி செலுத்தினார்கள். என் பிள்ளைகள் பாவம் செய்திருப்பார்களோ என்று யோபு தன் பிள்ளைகளின் இலக்கத்தின்படி என்ன பண்ணானா, காலை தோறும் பலி செலுத்தினானா. காலையில் எழுந்து போயிட்டு டெய்லி பலி செலுத்துவானா. எப்படி பார்த்தீங்களா? அல்லேலூயா. அதுதான் யோபு சொல்லும் போது, எனக்காக வழக்காடுகிற ஒருவர் இருந்தா நலமாக இருக்கும். அல்லேலூயா. பாருங்க, யோபுவுக்கு அந்த உணர்வு இருக்குது. யாராவது எனக்காக வழக்காட ஒருத்தர் இருந்தால் நல்லா இருக்குமே, எனக்காக ஒருத்தர் பலியானா நல்லா இருக்குமே. ஆமென். அவங்களுக்கு கிடைக்காத ஒரு கிருபை நமக்கு கிடைத்திருக்கிறது. அல்லேலூயா. நமக்காக அவர் பலியானார். நமக்கு ஒரு பாலகன் கொடுக்கப்பட்டார். எங்க கொடுக்கப்பட்டாரு? பலியாவதற்கு கொடுக்கப்பட்டார். இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. யார் காட்டுறது? யோவான் ஸ்நானன் காட்டுறார். இவர் தான் அந்த பலியாக வந்திருக்கிற பொருள். இவர் தான் தேவ ஆட்டுக்குட்டி. இவர் தான் உன் பாவத்துக்காக என் பாவத்துக்காக மரிக்க போகிறவர். இவர் தான்
இவருடைய பாதரட்சி வாரை அழுப்பதற்கு நான் பாத்திரம் கிடையாது, இவர் என்னிலும் மேன்மை உள்ளவர். பாருங்க, யோவான் ஸ்தானங்கள் அழகா அவரை வர்ணித்து அவரை காண்பித்து சொல்லுகிறார். ஆமென், அல்லேலூயா. ஆகவே இவர் ஒருவர் மூலமா தான் நமக்கு என்ன உண்டு? அக்கிரமங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும். என்ன அக்கிரமம், எந்த அக்கிரமமா இருந்தாலும் சரிங்க, எல்லாவற்றையும் மன்னிக்கிற அதிகாரம் இயேசு ஒருவருக்கே உண்டு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆக உபாகமம் 8ஆம் அதிகாரத்தில் 11 வாசிங்க. 11 உபாகமம் 8ஆம் அதிகாரம். உன் தேவனாகிய கர்த்தரை மறவாதபடிக்கும், உன் தேவனாகிய கர்த்தரை மறவாதபடிக்கும் நான் இன்று உனக்கு விதிக்கிற அவருடைய கற்பனைகளையும் நியாயங்களையும் கட்டளைகளையும் கைக்கொள்ளாமல் போகாதபடிக்கும் எச்சரிக்கையாயிருப்பா. நீ புசித்து திருப்தியாகி நல்ல வீடுகளை கட்டி அவைகளில் குடியிருக்கும் போதும் உன் ஆடு மாடுகள் திரட்சியாகி உனக்கு வெள்ளியும் பொன்னும் பெருகி உனக்கு உண்டானவைகள் எல்லாம் வர்த்திக்கும் போதும் உன் இருதயம் மேட்டிமை அடையாமலும் உன்னை அடிமைத்தனை வீடாகிய எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினவரும் உன்னுடைய பின்னாட்களில் உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு உன்னை சிறுமைப்படுத்தி சோதித்து கொள்ளிவாய் சர்ப்பங்களும் தேள்களும் தண்ணீர் இல்லாத வறட்சியும் உள்ள பயங்கரமான பெரிய வனாந்தர வழியாய் உன்னை அழைத்து வந்தவரும் உனக்காக பாறையான கண்மலிலிருந்து தண்ணீர் புறப்பட பண்ணினவரும் பிதாக்கள் அறியாத மன்னாவினால் வனாந்தரத்திலே உன்னை போஷித்து வந்தவருமான உன் தேவனாகிய கர்த்தரை நீ மறவாமலும் என் சாமர்த்தியமும் என் கைபலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளாமலும் இருக்க எச்சரிக்கையாயிருந்து உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக. அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர். உன் தேவனாகிய கர்த்தரை நீ மறந்து வேறே தேவர்களை பின்பற்றி அவர்களை சேவித்து அவர்களை பணிந்து கொள்வாயானால் நிச்சயமாய் அழிந்து போவீர்கள் என்று இன்று உங்களுக்கு சாட்சியாக அறிவிக்கிறேன். உன் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்திற்கு நீங்கள் கீழ்ப்படியாமற் போவதினால் கர்த்தர் உங்களுக்கு முன்பாக அழித்த ஜாதிகளைப் போல நீங்களும் அழிவீர்கள். ஆமென். பாருங்க, கர்த்தருடைய பிள்ளைகளே, எத்தனை நன்மைகளை, எத்தனை ஆசீர்வாதங்களை, எத்தனை கிருபைகளை, எத்தனை விதமான பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை கர்த்தர் நம்மை கொடுத்து நடத்தி வந்திருக்கிறாரு. இதெல்லாம் ஸ்தோத்திரம். ஆனா நீ மறக்காத, இவ்வளவு உனக்கு நான் செஞ்சிருக்கிறேன். இஸ்ரவேல் ஜனமே, தேவ ஜனமே, உன்னை வனாந்திரத்தில் நான் கொண்டு வரும்போது உனக்கு வனாந்திரத்தில் கொள்ளிவாய் சர்ப்பம் கடிச்சது, நான் உனக்கு ஜீவனை கொடுத்தேன். சர்ப்பம் கடித்த போதும் கூட உனக்கு ஜீவனை கொடுத்தேன். உனக்கு தண்ணீர் இல்லாத வறட்சி உள்ள பயங்கரமான பெரிய வனாந்திர வழியா உன்னை அழைத்தவரும் உனக்காக பாறையான கண்மலையிலிருந்து தண்ணீரை புறப்பட பண்ணினாரே. அதை நினைத்து கர்த்தர் என்ன பண்ணு? நன்றி சொல்லு, ஸ்தோத்திரம் சொல்லு. ஆமென். எத்தனை விதமாக கர்த்தர், எத்தனை வகையாக, எத்தனை அற்புதமாக தேவன் உன்னை நடத்தி வந்திருக்கிறாரு. எவ்வளவு ஐஸ்வர்யத்தை கொடுத்திருக்கிறார், எவ்வளவு ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறாரு. ஆமென். அதிசயமாக நடத்தியிருக்கிறாரு, அற்புதமாக நடத்தியிருக்கிறாரு. ஒரு முறை ஒரு வீட்டுக்கு ஜெபத்துக்கு போயிருந்தேன்.
அப்படி சிஸ்டர் வீட்டுக்கு போயிருந்தேன். ஒரு அம்மா வந்தாங்க, எனக்கு எவ்வளோ நம்ம காணி கொடுத்தாங்க, 20 ரூபா கொடுத்தாங்க. சந்தோஷமாக இருந்தது. எவ்வளோ பாட்டி, வயசான பாட்டி. அந்த அம்மா கொடுத்ததை பார்த்து சில பேர் உடனே மற்ற விசுவாசிகள்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கொடுத்து எவ்வளோ காணி வந்துடுவோம், அந்த வீட்டு கூட்டத்தில் 800 ரூபா காணி கொடுத்தாங்க. விசுவாசிங்க மட்டும், அங்கே வந்தவங்க மட்டும் சொல்கிறேன். அதுக்கப்புறம் ரமணி சிஸ்டர் வந்து தனியாக கொடுத்தாங்க காணிக்க. ஏன் சொல்ல வரேன்னா, அதை நான் மறக்கலை. எவ்வளோ? 20 ரூபா. அந்த அம்மா வயதான பாட்டி, முடியாதவங்க. அது எப்படி சொல்லுதுமா, ஒரு சுருக்கு பையுமே ஒரு பை வச்சுருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? அது டீ குடிக்க வச்சுருப்பாங்க. அவங்களுக்கு யார் கொடுத்தாங்களோ தெரியாது, ஆனால் அதை கர்த்தருக்கென்று கொடுத்தாங்க. பார்த்தீங்களா? அதை நாம் மறக்கக்கூடாது. தேவன் நமக்கு கொடுத்தவைகளை மறக்கக்கூடாது. ஆமென். எவ்வளவு அற்புதமாய் ஆண்டவர் நம்மை போஷித்தார், பராமரித்தார், பாதுகாத்தார். மறக்காத. ஏன் மறக்கக்கூடாது? இவ்வளவு செஞ்சிருக்கிறார் ஐயா அவனுக்கு. உன் அக்கிரமத்தில் அவரை மன்னிச்சிருக்கிறார் ஐயா அவனுக்கு. இன்னொரு காரியம் சொல்றேன் பாருங்க, நம்ம அக்கிரமத்தை மட்டும் மன்னிக்கலைங்க, நம்ம ஆசீர்வாதம் மட்டும் கொடுக்கலைங்க. இன்னொரு காரியம், பவுலை பற்றி ஒரு காரியம் பாருங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் 9ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா, கிறிஸ்தவர்களை கொலை செய்யும்படி புறப்பட்டு போகிறான். யாரை கொலை செய்யறதுக்கு? ஒரு விதமான, சிலருக்கெல்லாம் ஒரு விதமான ஜாதி வெறி, மதவெறி, இனவெறி. ஆமென். மார்க்கத்துக்கு வைராக்கியமாக இருந்தவன். ஆமென். எதுக்கு? சிலர் தங்களுடைய மார்க்கத்துக்கு என்ன எப்படி இருப்பாங்க? வைராக்கியமா இருப்பாங்க. இதுதான் அந்த சவுல் அப்படிதான் இருந்தான், மார்க்க வெறி பிடிச்சவன். அதற்காக எதையும் செய்கிற ஒரு மனுஷனாக சவுல் காணப்பட்டான். அப்படிப்பட்ட மனுஷனுடைய பாவத்தை ஆண்டவர் மன்னித்தார். ஹல்லேலூயா. அவன் எத்தனை பேர் அடிச்சிருப்பான், அவன் எத்தனை பேரை கொண்டு இருப்பான், அவன் எத்தனை பேரை வேதனைப்படுத்தி இருப்பான். யோசிச்சு பாருங்க. சிலர் சொல்லிப்பாங்க, பாவி நீ முறிஞ்சு போடுவடா, நீ தரிஞ்சு போடுவடா. அப்படியா? எத்தனை பேர் சபிச்சிருப்பாங்க இல்லையா? ஆனால் தேவன் மன்னித்தார். ஹல்லேலூயா. மனுஷன் மன்னிக்க மாட்டாங்க. என்ன சொல்றான் தெரியுமா? இவன் பயங்கரமான கொலைகாரன், இவன் கிறிஸ்தவனை அடித்தவன், இவனை சேர்க்காதன்றான். பேதுரு கிட்ட போயிட்டு சொல்றாங்க, சவுலு பவுல் ஆயிட்டான்னு சொல்றாங்க. ஆனால் ஏத்துக்கிற மாதிரி இல்லை யாருமே. பர்னபா, ஆறுதலின் மகனாகிய பர்னபா போய் சொன்ன பிறகுதான் அவங்க ஏத்துக்கிறாங்க. 3 வருஷம் கழிச்சு. அந்த 3 வருஷமும் அவங்க யாருமே ஏத்துக்கல. அல்லேலூயா. 3 வருஷங்கள் தனியாகவே ஊழியம் செய்து ஆண்டவருடைய வார்த்தைகளை பெற்றவன் தான் அப்போஸ்தலனாகிய பவுல். ஆமென். காரணம் என்ன? மார்க்க வைராக்கியம். உன் மார்க்க வைராக்கியத்தை கூட ஆண்டவர் மன்னிக்கிறார் பாருங்க. ஆமென். மன்னிப்பாரா? மன்னிக்க மாட்டாரா? ஆமா. ஆமென். நம்ம ஆளுங்க தான் சொல்லிருப்பாங்க. ஒருத்தன் தப்பு செஞ்சிட்டானா, ஒருத்தன் சொல்றான் யூடியூப்ல, இவன் அங்கிருந்து வந்தவன் தானே, அதான் திரும்ப அதே செய்யறான். புரியுதா? இவன் அங்கிருந்து வந்த பழைய ரசிக்கப்பட்ட போது எங்க இருந்தா முன்னாடி, ரசிக்கப்படுறதுக்கு முன்னாடி அதே சுபாவம் இருக்குதியா, அந்த மார்க்கம் அப்படியே தழுவுறான். அவன் ஜென்ம சுபாவம் இருக்குதுன்றான். அவன் அதுலேருந்து வந்துட்டான். இப்போ தெரியாம ஏதோ பாவம் செஞ்சுட்டான், ஏதோ பாவத்தை செஞ்சுட்டான். அவனுக்காக ஜெபம் பண்ணோம். அதை விட்டுட்டு அவன் அதில் இருந்தான்ல, அதான் அந்த புத்தி அப்படி இருக்குதுன்னுவாங்க. மார்க்கம், அந்த மார்க்கத்தை இங்க கொண்டு வரான் அப்படின்பாங்க. ஆமென். சிலருக்கு புரிஞ்சிருக்கும். ஒரு அல்லே சொல்லுவோமா? அல்லேலூயா. நான் பேர் சொல்ல விரும்பல. ஆமென். ஆக கர்த்தருடைய பிள்ளைகளே, துன்மார்க்கமாய் வாழ்ந்தவன், மார்க்கனக்கா சமய வெறி பிடிச்சவன், அப்படிப்பட்ட மனுஷனாகிய சவுலை கர்த்தர் பவுலாய் மாற்றினார். ஆமென். அப்போ எல்லா அக்கிரமத்தையும் ஆண்டவர்
மன்னிக்கக்கூடியவர். இந்த அக்கிரமம் தான் ஆண்டவர் மன்னிப்பாரு அப்படிலாம் நினைக்காதீங்க. ஆமென். எல்லாம் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் தேவன் மன்னிக்கிறவராக இருக்கிறார். ஆமென். இயேசு தனியாய் ஒரு இடத்துக்கு போனாராம். போய் ஒரு நபரை சந்திக்க போறாரு. அங்கே யாருக்கு தெரியுமா? யோவான் புத்தகத்தில் 4ஆம் அதிகாரத்தில் சமாரியா பெண். பாருங்க, சமாரியா பெண். அந்த சமாரியா கிராமத்துக்கு இயேசு சென்று சமாரியாவிலே அவள் கிணத்து அருகே இருக்கும் பொழுது அவளுக்கு இயேசு தன்னுடைய வார்த்தைகளை பேசுகிறார். ஆமென். பாருங்க, நம்மளா என்ன பண்ணுவோம்? ஐயோ, இதுகிட்ட யார் பேசுவாங்க? நம்ம ஒதுங்கி போவோம், அல்லது வெறுத்து போவோம், அல்லது பேசாமலே போவோம். சில பேர் சபிச்சுக்கினே போவோம். இதுகிட்ட பேசி நமக்கு எதுக்கு பாவம் அப்படின்னு சொல்லி குறை சொல்லிக்கொண்டே போவாங்க. ஆனால் பரிசுத்தராகிய இயேசு நின்று உட்கார்ந்து அவளுக்கு என்ன சொன்னார்? சுவிசேஷத்தை சொன்னார். சுவிசேஷத்தின் ஒளி. ரோமர் நிருபத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா சுவிசேஷத்தின் ஒளின்னு சொல்லப்பட்டது, சுவிசேஷத்தின் வல்லமை என்று சொல்லப்பட்டது, சுவிசேஷத்தின் ஈவுன்னு சொல்லப்பட்டது, சுவிசேஷத்தின் கிருபைன்னு சொல்லப்பட்டது. இதெல்லாம் ரோமர் நிருபத்தில் சொல்லப்பட்டது. அந்த சுவிசேஷத்தின் வல்லமை அந்த சமாரியா ஸ்திரீகளுக்குள்ள இறங்கி, ஆமென், அவன் என்ன பண்ற? ரட்சிக்கப்பட்டு, பாருங்க, ஒரு நபர் ரட்சிக்கப்பட்டு ஒரு கிராமத்தையே கர்த்தருக்குள்ள திருப்பிட்டான். ஒரு அல்லையா சொல்லுவோமா? அப்ப பெரிய பரிசுத்தமான இருப்போம். இது வரைக்கும் ஒரு ஆத்மாவை சபைகளை கொண்டு வந்துட மாட்டோம். ஆனா சொல்லிருப்போம், நான் பரிசுத்தவாட்டி, நான் பரிசுத்தவாட்டின்னு சொல்லிருப்போம். இவ பாவி. இந்த பாவியாகிய இந்த மனுஷி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு, சபைக்குள்ளே இருக்கிறவனுக்குள்ளே மன்னிப்பு இருதயம் இல்லை. உதாரணத்துக்கு லூக்கா சுவிசேஷ புத்தகத்தில் 15ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். இளையகுமாரன் கெட்டு நொந்து வரும்பொழுது தகப்பன் அவனை அணைத்து ஆதரித்து அவனுக்கு வஸ்திரம் கொடுத்து ஆகாரம் உண்டு பண்ணி, பசியா இருக்கிற அவனுக்கு ஆகாரம் உண்டு பண்ணி வீட்டில் கொண்டு வந்து அடைக்கலம் கொடுக்கிறான். மூத்த சகோதரன், அபிஷேகம் பெற்றவன், ரட்சிக்கப்பட்டவன், உள்ள இருக்கிறவன், தேவனுடைய வார்த்தைக்குள் இருக்கிறவன், மகிமைக்குள் இருக்கிறவன், அவன் எங்க நிற்கிறான்? வெளியே நிற்கிறான், வாசல்ல. பாவம் செஞ்சவன், அக்கிரமம் செஞ்சவன், அநியாயம் செஞ்சவன், எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தவன். ஸோ கடவுளுக்கு கொடுத்த, ஆண்டவர் கொடுத்த எல்லா ஐஸ்வர்யத்தையும் தாளந்துகளையும் கிருபைகளையும் இழந்து வந்து ரட்சிக்கப்பட்டவன் வீட்டுக்குள்ள பிரவேசித்தான். எல்லாம் இருக்கிறவன் எங்க இருக்கிறான்? வீட்டு வாசல் நிற்கிறான். இவனுக்கு உள்ள வர்றதுக்கு மனதில்லையா? பார்த்தீங்களா? அப்பாவுடைய அரண்மனைக்குள்ளே, அப்பாவுடைய வீட்டுக்குள்ளே வருவதற்கு இவனுக்கு மனசு இல்லை. அவன் மனசு வந்துட்டான். எத்தனை பேர் புரியுது? பாவம் செய்தவனுக்கு மன்னிப்பு கேட்கணுன்ற எண்ணம் இருக்குது. பாவம் செய்தவனுக்கு இனி பாவம் செய்யக்கூடாது என்ற எண்ணம் இருக்கிறது. ஆனால் ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்று ஆராதிக்கிற, அப்பா வீட்டிலேயே தங்கியிருக்கிற, சமூகத்தில் இருக்கிற, வாசம் பண்ணுறவனுக்கு ஏற்றுக்கொள்ளவோ மன்னிக்கவோ ஒரு அன்பை வெளிப்படுத்தவோ எண்ணமும் இல்லை, இருதயமும் இல்லை. அப்போ நீ எங்கே போவ? நீ வாசலில் தான் நிற்கணும். அவன் உள்ள பிரவேசித்தான், அவன் மகிமைக்குள்ளே போயிட்டான், இவன் வெளியே தான் நிற்கிறான். அல்லேலூயா. நாம் அப்படி தள்ளப்படக்கூடாது. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளே, சுவிசேஷத்தை சொல்வது கவனமாக இருக்கணும், சொல்லணும், அவங்கள உள்ளே கொண்டு வரணும். எங்கே உள்ளே கொண்டு வரணும்? மகிமைக்குள்ளே கொண்டு வரணும். ஆமென். சபைக்குள்ளே கொண்டு ரட்சிக்கப்பட்டவர்களை கர்த்தர் அனுதினமும் எங்கே சேர்த்தாரா? எங்கே சேர்த்தாரு? ரட்சிக்கப்பட்ட என்ன பண்ணப்போ சபை. இப்போ நான் உங்ககிட்ட ஒரு மைக்கு கொடுத்து, இந்த வருஷத்தில் நீங்கள் எத்தனை ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தி கொண்டு வந்தீங்க, நன்றி சொல்லுங்க வாங்க அப்படின்னு சொல்லி நான் வெல்கம் ப்ளீஸ். யாராவது சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? ஒய், ஏன் சொல்ல முடியல? ஏன்? ஆண்டவர் கேட்குறாருங்க, உங்களை பார்த்து கேட்குறாரு. இந்த வருஷம் நான் உனக்கு 52 வாரம் கொடுத்தனே,
இந்த 52 வாரத்தில் எத்தனை ஆத்மா நீ ஆதாயம் பண்ண? வந்து நன்றி சொல்லு. உன் ஆத்மாவை நான் சந்தித்தனே. நீ எப்படி இருந்த? முன்னே நீ அக்கிரமத்திலும் பாவத்திலும் மரித்து கிடந்த உன்னை நான் உயிர்ப்பித்தனே. நீ எத்தனை பேருக்கு என்னை பற்றி சொல்லி அவங்களை உயிர்ப்பித்து சபையில வந்து கொண்டு வந்து சேர்த்த? கணக்கு கேட்கிற கர்த்தர் வச்சுங்களேன். நன்றி சொல்ல முடியுமா? இந்த ஆண்டில், வரப்போகிற ஆண்டிலாவது, ஆண்டவரே நான் ஒவ்வொரு நாளும் சுவிசேஷத்தை அறிவிக்காம தூங்கவே கூடாது ஆண்டவரே, எனக்கு தூக்கமே வரக்கூடாது அப்படி சொல்லி பாருங்க. ஒரு நாளைக்கு ஒரு நபருக்காவது ஒரு கைப்பிரதி கொடுப்பேன். சாப்பிடாதயா, ஒரு ஆளு கைப்பிரதி கொடுக்கலாம், சாப்பிடாத. ஆமென். ஒரு நியூ டெஸ்ட்மெண்ட் ஒருத்தர், ஒரு பிரதர் வந்து எனக்கு ஃபோன் பண்ணாரு, ஐயா எனக்கு ஒரு 200 பைபிள் வேணும் ஐயா, கிறிஸ்மஸ் கொடுக்கணும்னு சொல்றாரு. பாருங்க, நம்ம ஜார்ஜ் பாஸ்டர் கேட்டார் என்கிட்ட, பாஸ்டர் எனக்கு 100 பைபிள் வேணும். திருவள்ளூரில் கொண்டு போயிட்டு 100 பைபிள் நான் கொடுத்தேன். நியூ டெஸ்ட்மெண்ட் நம்ம சர்ச்சில் இருந்தது. 100 பைபிள் கொடுத்தாரு. கொடுத்து ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ட்ரெஸ் எடுத்து கொடுத்து கிஃப்ட் கொடுத்து 200 ஆத்மா ஆதாயம் பண்ணிக்கிறார். அந்த ஊரில் வந்து பயங்கர எதிர்ப்பு. ஆனால் அந்த எதிர்ப்பு மத்தியில் இவங்க எல்லாமே, அந்த எதிர்க்கிற ஆள் எல்லாமே இவங்க ரிலேட்டிவ். ஆண்டவர் எப்படி கொண்டு போறாரு பாருங்க. எத்தனையோ 2 பாஸ் ஆட்சி தோத்துட்டாங்க. ஆனால் இவர் போய் என்ன பண்ணுறாரு, போன உடனே இவங்க சொந்தக்காராச்சே, இவங்க போய் சண்டே கிளாஸ் ஆரம்பித்து இன்றைக்கி 200 பிள்ளைங்களுக்கு கற்று, அதில் வந்து ஒரு 60-70 பேர் பெரியவங்க. ஆமென். பாருங்கள், எல்லாரும் அவங்க என்ன பண்ணானாக்கா, இவங்களுடைய நடக்கையை பார்த்து, இவங்களுடைய செய்கையை பார்த்து, இவங்களுடைய கிரியைகளை பார்த்து அவங்கெல்லாம் மனம் திரும்புகிறாங்க. என்ன கிரியை, என்ன செய்கை தெரியுமா அவங்களுக்கு? அவங்க சொல்கிறாங்க, அந்த ஊர் தலைவர் அவங்க சொன்னதை நான் சொல்கிறேன், கிறிஸ்தவங்க இந்த மாதிரி செய்வாங்கன்னு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நாங்கள் அவங்கள வெட்டியிருக்க மாட்டோம். முன்னாடி 2 பேரை வெட்டிட்டாங்களே. இப்போ அவங்க சொல்கிறாங்க, அந்த ஊர் தலைவர், கிறிஸ்தவர்கள் இப்படி செய்வாங்கன்னு தெரிஞ்சிருந்தா நாங்கள் முன்னாடி வந்தவங்கள மைக்கில் சொல்கிறாங்க, மைக்கில் இப்படிலாம் நீங்கள் செய்வீங்களா? ஏழைகளுக்கு உதவி செய்வீங்களா? வஸ்திரத்தை கொடுப்பீங்களா? சாப்பாடு கொடுப்பீங்களா? அவங்கள விசாரிப்பீங்களா? அவங்க பள்ளிக்கூடம் படிப்பதற்கு உதவி செய்வீங்களா? பரவாயில்ல, நீங்கள் இதெல்லாம் செய்கிறீங்களே அப்படின்னு சொல்லி கேட்டு விசாரித்து பாருங்கள். எல்லாம் இப்போ இன்னைக்கு ஞானஸ்தானம் கொடுக்குற அளவுக்கு எல்லாம் வளர்ந்துருக்குறாங்க. டெய்லி ஆன்லைனில் பைபிள் படிக்கிறாங்க. ஹலோ, பார்த்தீங்களா? டெய்லி போக முடியலனா கூட ஆன்லைனில் பைபிள் படிக்க வைக்கிறார் பாஸ்டர். நம்ம என்ன செய்கிறோம்? ஆன்லைனில் ஜெபம் பண்ணுறோமா? ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னனே, 1 வாரம் ஜெபம் பண்ணிங்க, 2 வாரம் ஜெபம் பண்ணிங்க நினைக்கிறேன். பண்ணீங்களா தெரியல. அல்லேலூயா. சுவிசேஷம் நம்மேல் விழுந்த கடமை. நாம் அதை செய்வதற்கு முயற்சி செய்யணும். நான் என்ன பண்ண சிஸ்டர் பிரதர் உட்காந்து என்ன பண்ணோம், யூத்தெல்லாம் நம்ம எந்த வகையில் நம்ம சபைக்காக ஊழியம் செய்யலாம், ஆண்டவருக்காக ஏதாவது செய்யணும், சாதிக்கணும், எப்படி செய்யலாம்னு யோசிக்கணும், சிந்திக்கணும், செயல்படணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இது சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம், மௌனமாயிருக்காதே. இது சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம், மௌனமாயிருக்காதே. மௌனமாயிருக்காதே. நீ மௌனமாயிருக்காதே. மௌனமாயிருக்காதே. நீ மௌனமாயிருக்காதே. இது சிந்திக்கும் காலம்,
சொல்லுங்க, சிந்திக்கும் சத்தமா மௌனமாயிரு. இன்னொரு முறை பண்ணலாமா? இன்னொரு முறை. இது சிந்திக்கும் காலம் செயல்படும். ஆமென். சிந்திக்கும் மௌனமா இந்தியா இயேசுவை அறிந்திடும் காலம் இதுதான், இதுதானே. இந்த காலத்தில் மௌனமாய் இருந்தால் ரட்சிப்பு தான் வருமோ? இந்தியா இயேசு. ஹலோ, போட்டீங்களா? போடுங்க, என்னோட சேர்ந்து பாடுங்க பார்க்கலாம் எல்லாரும். ஆமென். இந்தியா இயேசுவை அறிந்திடும் காலம் இதுதான், இதுதானே. இந்த காலத்தில், இந்த காலத்தில் மௌனமாய் இருந்தால் ரட்சிப்பு தான் வருமோ? இது சிந்திக்கும் காலம் செயல்படும் நேரம். மௌனமாய் இருந்தால் இது சிந்திக்கும் காலம், இது சிந்திக்கும் காலம் செயல்படும் நேரம். மௌனமாய் இருந்தாலே. அறுவடை காலத்தில் மௌனமாய் இருந்தால் அறுவடை இழப்பாயே. அறுவடை காலத்தில் மௌனமாய் இருந்தால் அறுவடை இழப்பாயே. ஆண்டவர் காலத்தில் மௌனமாய் இருந்தால் ரட்சிப்பு தான் வருமோ? ஆண்டவர் காலத்தில் மௌனமாய் இருந்தால் ரட்சிப்பு தான் வருமோ? இது சிந்திக்கும் செயல்படும் நேரம். மௌனமாய் இருந்தால் ஒரு சங்கதரமா இது சிந்திக்கும் காலம் செயல்படும் நேரம். மௌனமாய் இது கடைசி வாரமா இருந்தாலும் கூட இந்த வருஷத்துல நம்ம கடைசி காலத்துல இருக்கிறோம். கையை உயர்த்தி, வலது கையை உயர்த்தி, ஆண்டவரே என் கரத்தை பிடித்து இந்த வருகிற ஆண்டுலாவது நான் ஒரு நாளைக்கு 10 பேருக்காக சுவிசேஷம் அறிவிக்கணும்ப்பா. என் கூட படிக்கிறவங்களுக்கு, ஆண்டவரே என்னோட வேலை செய்யறவங்களுக்கு, நான் பார்க்கிற என்னுடைய பகுதியில, என்னுடைய கிராமத்துல, என்னுடைய வீட்டு பக்கத்துல இருக்கவங்களுக்கு, தெருவில் இருக்கவங்களுக்கு நான் எப்படியாவது இந்த சுவிசேஷத்தை கொண்டு போய் சேர்க்கணும் ஆண்டவரே. இந்த சமாரியா ஸ்திரியை போல அநேக ஸ்திரீகள் இருக்கிறாங்கப்பா. அவர்கள் மனம் திரும்ப வேண்டும். அதற்காக என்னை அர்ப்பணிக்கிறேன். என் கரத்தை பிடித்து நடத்தும் ஆண்டவரே. சொல்லுவோமா? என் கரத்தை பிடித்து நடத்துங்க ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே சுவிசேஷத்தை ஆண்டவர் அழகாக அற்புதமாக கொண்டு போய் சேர்க்கதை நாம் பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சமாரியாவுடைய அந்த பட்டணத்தில் இந்த சமாரியா ஸ்திரியை வெறுத்தவர்கள் உண்டு, சேர்க்காதவங்க உண்டு, பார்க்காதவங்க உண்டு. ஆனால் இயேசு அவளை மன்னித்து ஏற்றுக்கொண்டார். ஆமென். பார்த்தாலே பாவனுவாங்க, தொட்டாலே பாவனுவாங்க. ஆனால் அவர்கிட்ட போய் இயேசு உட்கார்ந்து பேசி தண்ணி வாங்கி குடிக்கிறாரு பாருங்க. நான் சமாரியாவா இருக்கேன், நீ எப்படி என்கிட்ட வந்து தண்ணி குடிக்கலாம் அப்படின்னு அவ கேட்குறா. அப்போ எவ்வளவு ஆண்டவர் மன்னித்து அவளுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கிறார் பாருங்க. ஆமென். அப்போ அக்கிரமங்கள் எல்லாம் உன் பாவத்தை எல்லாம் மன்னிக்கிற ஒரே தெய்வம் இயேசு. அல்லேலூயா. அதுக்கு தான் நன்றி சொல்ல வந்திருக்கிறோம். ஆமென்.
பேதுரு லூக்கா சுவிசேஷ புத்தகத்தில் 22 அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா, இந்த பேதுரு 3 முறை என்ன செய்யறான்? இயேசுவே எனக்கு தெரியாது, அவரை நான் பார்த்ததே கிடையாது. 61 வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் திரும்பி பேதுருவை நோக்கி பார்த்தார். பேதுருவை நோக்கி பார்த்தார். சேவல் கூவுகிறதுக்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று கர்த்தர் தன்னிடத்தில் சொன்ன வசனத்தை உடனே பேதுரு நினைவு கூர்ந்து வெளியே போய் மனம் கசந்து அழுதான். ஐயோ, இரட்சகரை நான் இல்லை தெரியாது என்று சொன்னேனே. அவனுடைய பார்வை அவனை மன்னிக்கிற பார்வை, வெறுக்கிற பார்வை இல்லை. நம்ம பார்வை பாருங்க, ஒருத்தர் தப்பு செஞ்சுட்டாக்கா அவனை எப்படி பார்ப்போம்? அதோடு அவன் கண்டம் அவனை போட்டு தாக்கி அவன் சர்ச்சைக்கு அவனை பண்ணுறோம். இவரு செஞ்சு உள்ள உட்காந்துக்கிற ஆளுகிற பாருங்க, இவரு எல்லா பாவத்திலும் பிரதான பாவி இவரு. ஆனால் ஒரு தப்பு செஞ்சான் பார்த்தீங்களா, அவனை போட்டு பரவிடாம பண்ணுறான். ஒன்றும் இல்லை, இவனை எடுத்துங்க, பேதுரு எடுத்துங்க, இவங்களை சீஷர்கள் எடுத்துங்க. இவனுங்க கேட்குறானுங்க, என்ன கேட்குறான் தெரியுமா? ஆண்டவரே, மார்பிலேயே சாய்ந்து கொண்டுதானே, அவன் காரியம் என்ன? ஏசு என்ன சொன்னாரு? அவன் என்னோடு இருக்க, உனக்குன்னா என் வேலை, அவனை பற்றி கவலை உனக்கு எதுக்கு? ஆமென். அவன் என்னோடு இருக்கட்டும். ஆமென். நான் பார்த்துக்கிறேன் அவனை. அவனுக்கு தான் ஆண்டவர் என்ன பண்ணாரு? வெளிப்படுத்தின விசேஷத்தை கொடுத்தார். ஒரு அல்லே சொல்லுமா? அல்லேலூயா. 1 யோவான், 2 யோவான், 3 யோவானை கொடுத்தாரு. ஆமென். 3 நிருபங்களை எழுதவும், ஒரு வெளிப்படுத்தின விசேஷம் எழுதவும், ஒரு யோவான் சுவிசேஷம் எழுதவும் கர்த்தர் கிருபை செய்தார். அல்லேலூயா. எவ்வளோ பாக்கியம், எவ்வளோ கிருபை. ஆமென். நீ மற்றவனை அற்பமா நினைக்காத. சபைக்குள்ள உட்காந்து மற்றவன் அற்பமா நினைக்காத. நீ பேதுருவா இருக்கலாம். நீ யாரு? உன்னை பத்தி தெரிஞ்சு, முதல்ல உன்னை பத்தி தெரிஞ்சுக்க. ஆமென். நீ சபைக்குள்ளதான் உட்காந்துக்கிற, ஆனா இயேசுவையே மறுதலிக்கிறிய. எதுக்குமா? எதுக்கு மறுதலிக்கிற? ஒருத்தர் கேட்டாங்க, நீ கிறிஸ்தவங்களா அப்படின்னு கேட்டால் அவங்க சொல்கிறாங்க, இல்லை சார், நாங்கள் இந்து தான். ஏம்மா? அது 1000 ரூபாய் கொடுக்குறாங்களாம் பென்ஷன். கிறிஸ்தவங்க சொன்னால் கொடுக்க மாட்டாங்களாம். நீ எத்தனை முறை இயேசு மறுதலிச்ச? ஆமென். ஆனால் இது மற்றவங்களை சொல்லும். அல்லேலூயா. ஒரு 1000 ரூபாய்க்கு, 2000 ரூபாய்க்கு, 4000 ரூபாய் கொடுக்குறாங்க, 3000 ரூபாய் கொடுக்குறாங்க கவர்மெண்ட்ல சொன்னால் அதுக்கு ஆண்டவரை எனக்கு இயேசுவே தெரியாது. ஒரு வீட்டில் இயேசு படத்தெல்லாம் எடுத்துட்டாங்க. அவங்க வீட்டில் நிறைய படம் இருந்தது. எல்லா படத்தையும் என்னன்னு கேட்டாக்கா செக்கிங் வராங்களாம். லோன் கிடைக்காது. லோனு கிறிஸ்டின் பேர் இருந்தாங்க, லோன் கிடைக்காது சொல்லி வீட்டில் இருந்த எல்லாத்தையும், ஏன்னா அவங்க பேரில் எல்லாம் இந்து பேராகுது. இப்போ வீட்டுக்குள்ளே வந்து கிறிஸ்தவ பேராக இருந்தால் என்ன கிடைக்காது? லோன் கிடைக்காது. மோடி கொடுக்குற லோன் கிடைக்காது. 2 லட்சம் ரூபா. எத்தனை பேர் ஏமாத்துங்க? பாஸ்டர் ஆகிறவன ஏமாத்துறான் லோன் வாங்கிறதுக்காக. ஆமென். பழைய பேரையே வச்சுக்கிட்டு லோன் வாங்குறான். பழைய பேரையே வச்சுக்கிட்டு லோன் வாங்கி கடை வியாபாரம் பண்ணுறான் விசுவாசி. இப்படி ஏமாற்றி திரியவள் உண்டு. ஆனால் நம்ம மற்றவங்களே என்ன பண்ணுறோம்? குற்றம் சாட்டி கொண்டு இருக்கிறோம். இந்த பேதுரு பாருங்க, இந்த பேதுரு பாருங்க, ஆண்டவர் மறுதலித்த பேதுருவை ஆண்டவர் மன்னித்தார். ஆமென். அல்லேலூயா. நம்ம யாரையும் உடனே குற்றம் சாட்டிடக்கூடாது. அவங்க என்ன பண்ணோம்? அவங்க என்ன செய்யணும்? வேதம் சொல்லுது, நீங்க அவங்களுக்கு உபதேசம் பண்ணுங்க, அவர்களை நல்வழிப்படுத்தும்படி அவங்களுக்கு ஆலோசனை கொடுங்க. அப்படிதான் சொல்லப்பட்டு. எத்தனை பேர் அப்படி செய்றீங்க? நீ சர்ச்சைக்கு வரலையா? அதான் உன்னை கத்தர் அடிச்சார். உன்னை படுத்தபடி ஆகினா தெரியுமா? அதால் தான். ஆமென். வேதம் என்ன சொல்லுது?
41:3 வாசிங்க. சங்கீதம் 41:3. 41:3 வாசிங்க. படுக்கையின் மேல் வியாதியாய் கிடக்கிற அவனை கர்த்தர் தாங்குவார். படுக்கை மேல் வியாதியாக இருக்கிற அவனை கர்த்தர் தாங்குவார். அவனுடைய வியாதியிலே அவன் படுக்க முழுவதையும் மாற்றி போடுவார். ஆமென். மாற்றி போடுவீர். கர்த்தர் படுக்கையை மாற்றி போடுவார். ஆமென். இதை சொல்லி பாருங்க, அவன் ரட்சிக்கப்படுவான், அவன் மனம் திரும்புவான். பிரதர் கவலைப்படாதீங்க, இந்த வாரம் சர்ச்சுக்கு வாங்க. போன வாரம் வரல நீங்கள், பரவாயில்ல, இந்த வாரம் உங்கள் படுக்கையை மாற்றி போடுவார், அடுத்த வாரம் சர்ச்சுக்கு வந்துடுறீங்க. ஆமென். அப்படி உற்சாகப்படுத்தி கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி பாருங்க, அவங்களுக்கு சுகத்தையும் கர்த்தர் கொடுப்பாரு, அவங்க சபைக்கு வந்துடுவாங்க. ஆமென். அவன் எடுத்த உடனே கண்டம் பண்ணிடுது. ஆமென். அப்படி நம்ம செய்யக்கூடாது. ஆமென். சமரியா ஸ்திரீக்கு அவ்வளோ பெரிய பாவியாக இருந்த அவளையே கர்த்தர் ரட்சித்து சபைக்குள்ளே கொண்டு வந்துட்டாரு. ஆமென். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, ஏவாள் ஆதி தாய், ஏவாள் செய்த பாவத்தையே கர்த்தர் மன்னித்து அவளுக்கு ஒரு மேன்மையான வஸ்திரத்தை கொடுத்தார். ஆட்டுக்குட்டி அடித்து அடித்து அவள் நிர்வாணத்தை மூடினார். இன்னைக்கு இருக்கிற ஆட்கள்லாம் நிர்வாணத்தை ஒரு புள்ளா சொல்லிட்டு வந்துடுவாங்க. தூற்றி திரிகிறவர்களாக இருக்கிறாங்க. நிர்வாணத்தை மூடுகிறவர்கள் பாக்கியவான்கள். ஆமென். எங்க சொல்லப்பட்டது? வேதத்தில் சொல்லப்பட்டது. சங்கீதக்காரன் சொல்றாரு, பாவங்களை மூடுகிறவர்கள் பாக்கியவான்கள். 33. எவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதோ அவன் எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ, எவனுடைய ஆவில் கபடம் இல்லாமல் இருக்கிறதோ அவன் பாக்கியவான். ஆமென். நோவாவுடைய நிர்வாணத்தை காண்பித்தவன் சபிக்கப்பட்டான். தகப்பனுடைய நிர்வாணத்தை கேலி பண்ணி கிண்டல் பண்ணியிருந்தவன் அவனோட மகனையும் ஆண்டவர் சபிக்கிறார். ஆமென். பாவங்களை மூடுகிறவர்கள் பாக்கியவாங்க. அந்த வசனம் நம்ம படிக்கல. பாவங்களை மூடுகிறவர்கள் பாக்கியவான்கள். யாருடைய பாவத்தை யார் மூடினாலும் சரி அவங்க பாக்கியவான்கள். ஆமென். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, பாவத்தை விமர்சித்து அப்படியே விமர்சி சில பேர் அதையே நானும் சொல்கிறேன், அது பேசினாலே ஆபத்தான், பேசினாலே ஆபத்தான். ஒரு நாள் நாங்கள் ப்ரேயருக்காக போயிருந்தோம், ஸ்கிரிப்சர் ரீடிங் போயிருந்தோம் ப்ரேயருக்கு. எல்லாம் பைபிள் ஸ்டடியில் எல்லாம் பேசிட்டு இருந்தோம், நல்லா அருமையாக போயின்னு இருந்தது கிளாஸு. அப்புறம் டிமாலஜி பற்றி கொஞ்சம் பேசலாமான்னு கேட்டாங்க. டிமாலஜி தெரியல, பிசாசை பற்றி அசுத்தாவியை பற்றி பேசலாமான்னு கேட்டாங்க. பேசலாம் பாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் ஆரம்பித்தார். அப்புறம் இன்னொருத்தர் பிசாசை பற்றி பேசும்போது எல்லாருக்கும் கவனம் எங்கே வந்துச்சு? பிசாசை பற்றியே வந்துச்சு. அவ்வளோ நேரம் படித்தாங்க பாருங்க, தெய்வத்துவத்தை பற்றி, கிறிஸ்தாலஜி பற்றி நிறைய நிறைய படித்தோம் நாங்கள். பவுலாலஜியை பற்றிலாம் படிக்கும்போது அதெல்லாம் ஞாபகம் வரல. இப்போ என்ன ஞாபகம் வந்துச்சு? எல்லாம் பிசாசை பற்றியே. நான் அப்போவே சொன்னேன் இல்லையா? அவர் சொன்னார், எங்கள் லீடர் சொன்னார், நான் அப்போவே சொன்னல, இதை தொட்டாலே எல்லாருக்கும் நுழைஞ்சிருவான் பிசாசு. அதனால தான் இந்த கிளாஸை நான் கடைசி வரைக்கும் எடுக்காமல் இருந்தேன், கடைசியாக பார்த்துலாம் நினச்சேன் அப்படின்னு சொன்னார். ஆமென். நிறைய பேருக்கு இந்த பாவத்தை பற்றி பேசணுன்னாக்கா, விமர்சிக்கணுன்னாக்கா அப்படியே எல்லாம் பாருங்கள், யூடியூப்பில் எவ்வளோ வருது பாருங்கள், எல்லாம் பேசிக்கிட்டே இருப்பாங்க. அவன் பாவம், இவன் பாவம், எல்லாரும் பாவம். ஆனால் பாவத்தையே பேசாத ஒருவர் யாருன்னா ஆண்டவராகிய இயேசு மட்டும்தான். ஹல்லேலூயா. ஏன்னா அவர் பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்துக்கு வந்தார். யாருடைய பாவத்தையாவது விமர்சித்து யாராவது இயேசு சொன்னார பாருங்க, இனி பாவம் செய்யாது, 38 வருஷமா இருந்தவளையும் பார்த்து அதான் சொன்னாரு, விபச்சாரத்தில் பிடிப்பட்டவரை பார்த்து அதான் சொன்னாரு இயேசு. ஆமென். நீங்களும் நானும்
இனி பாவம் செய்யக்கூடாது என்பதை அவர்களுக்கு நாம் எச்சரிக்க வேண்டும். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, யோசேப்பை குறித்து பார்க்கும்போது 37ஆம் அதிகாரத்தில் நீங்க பார்த்தீங்கன்னாக்கா, யோசேப்பு தன் சகோதரர்கள் வரும்பொழுது அவர்கள் எல்லாரையும் மன்னிக்கிறான். ஆமென். அல்லேலூயா. யோசேப்பை குறித்து நீங்க நல்லா நீங்க கவனித்து பாருங்க. யோசேப்பு கிறிஸ்துவுக்கு அடையாளமா இருக்கிறான். பழைய ஏற்பாடுல யோசேப்பை துன்பப்படுத்தி வேதனைப்படுத்தி வஸ்திரத்தை கழட்டி நிர்வாணப்படுத்தினவங்க தான் சகோதரர்கள். அது மட்டும் கிடையாது, அவனை விட்டு போட்டார்கள். அடித்து துன்பப்படுத்தி வேதனைப்படுத்தி வஸ்திரத்தையும் உருவி எல்லாம் பண்ணி என்ன பண்ணாங்க, அவனை விட்டு போட்ட சகோதரர்களை இந்த யோசேப்பு மன்னித்து அவர்களுக்கு என்ன கொடுக்குறானா, ஜீவ ரட்சணையும் உண்டாக்கினானா. என்ன ரட்சணையோ? செத்து போட்டனா இவனெல்லாம் எனக்கு என்ன பண்ண தெரியுமா, துரோகி. இவன் என் கூட பிறந்தவெல்லாம் துரோகி, என் கிட்டே சேர்க்க மாட்டான் அவங்கள. அப்படிதான் நம்ம சொந்தக்காரெல்லாம் நம்ம சொல்லுவோம். அவனை கிட்ட சேர்க்க மாட்டேன், அவன் துரோகம் பண்ணான் எனக்கு, அவன் எனக்கு துன்பப்படுத்த, நான் கஷ்டப்படும் போது உதவி செய்யல, எனக்கு ஒரு வேளை சாப்பாடு போடல, நான் எப்படி அவனுக்கு செய்வேன்? அப்படிதான் நம்ம பேசுவோம். ஆனா யோசேப்பு அப்படி பேசல பாருங்க. தெய்வீகத்தை வெளிப்படுத்துகிறான். ஆமென். மீட்கப்பட்ட நாம், மன்னிக்கப்பட்ட நாம், மன்னிப்பை பெற்ற நாம் மற்றவர்களை மன்னிக்கிறவர்களாக மாற வேண்டும். அல்லேலூயா. ஆமென். உன்னை மன்னித்த தேவன், உன் பாவங்களை ஏற்றுக்கொண்ட தேவன் மற்றவர்களை மன்னிக்க விரும்புகிறார். அதை மறந்துடாதீங்க. யோசேப்பு அதுதான் செய்யறான் பாருங்க. பழைய ஏற்பாடுல இருக்கிற யோசேப்பு தன் சகோதரர்களை எல்லாம் மன்னித்தான். அல்லேலூயா. அல்லேலூயா. கூட பிறந்த சகோதரனை மன்னிக்க மாட்டாங்க, கூட நம்ம கட்டின கணவனை மன்னிக்க மாட்டாங்க சில பேர். நான் எப்படி மன்னிப்பேன் அவன் செஞ்ச துரோகத்துக்கு? நீ மன்னிக்கலாம் போ, கர்த்தர் நான் மன்னிக்க மாட்டேன். ஆமென். நம்ம யாரெல்லாம் மன்னிக்கிறோமோ உங்க பாவங்கள்லாம் மன்னிக்கப்படுமா? ஆமென். அல்லேலூயா. எத்தனை பேர் புரியுது? நீங்க மற்றவர்களுடைய பாவங்களை மன்னித்தா உங்கள் பாவங்கள் உங்களுக்கு மன்னிக்கப்படும். நீங்க மன்னிக்க மாட்டேன் அப்படின்னா உங்கள் பாவம் மன்னிக்கப்படாது. ஆண்டவர் ரொம்ப வருத்தப்பட்டார் பாருங்க. 5000 ரூபாய் வாங்கினவனையும் மன்னிச்சிட்டார் இயேசு. 500 ரூபாய் கடன் வாங்கணும் மன்னிக்க மாட்டான் மனுஷன். உடனே நான் உனக்கு 500 ரூபாய் 5000 ரூபாய் மன்னிச்சனப்பா, நீ 500 ரூபாய் மன்னிக்க கூடாதா? அல்லேலூயா. ஆண்டவர் கேட்கிறார் அவனை பார்த்து, இல்லைங்களா? சம்பவத்தை அதுக்காக சொல்றார். இயேசுவை போல மன்னிக்கிற குணமுள்ளவர்களாய் நம்ம இந்த நாளில் இந்த கடைசி வாரத்தில் வந்திருக்கிற நாம, ஆமென். ஆண்டவருக்கு எதுக்கு நன்றி சொன்னா, ஆண்டவரே என்னை மன்னிக்கிறவனா வைங்கப்பா, என்னை மன்னிக்கிற சகோதரியா வைங்கப்பா. நான் மற்றவர்களுடைய பாவத்தை மன்னித்து அவர்களை ஆண்டவர் சபைக்குள்ள கொண்டு வருகிற மகளை என்னை மாற்றுங்க. அவங்க குறைகளை குற்றங்களை வெளிப்படுத்தி அவங்களை வேதனைப்படுத்தாதபடிக்கு அவங்களுக்கு செய்ய வேண்டிய நன்மைகளை செய்து ஆதரவை செய்து அவங்களுக்கு தேவையானதை செய்து ரட்சிப்புள்ள கொண்டு வர தேவன் எனக்கு கிருபை பாராட்டுங்கப்பா. எத்தனை பேர் அப்படி செய்ய போறீங்க? ஆமே. நம்ம எல்லாம் கண்களை மூடுவோமா, எழுந்து நிற்போமா? ஹல்லேலூயா. கொஞ்ச நேரம் எழுந்து நின்று நம்ம எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. ஷாக்கா தரலபா. ஹல்லேலூயா. 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 ராபா ரிகமானா தூராலா. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் எவ்வளவு நன்மையான காரியங்களை உங்களுக்கு செய்தார். உபாகமம் 8ஆம் அதிகாரத்தில் வாசித்தோம், 11லிருந்து 19 வரைக்கும் வாசித்தோமே. ஆமென். எவ்வளவு அற்புதங்கள் நிறைவாய் கர்த்தர் போஷித்தாராம். நிறைவாய் கர்த்தர் கொடுத்த ஆடு மாடுலேருந்து தோட்டம் துறவிலிருந்து நல்ல வசதி வாய்ப்புகளை கர்த்தர் கொடுத்தாரு. அதற்காக நன்றி சொல்ல வந்திருக்கிறோம். அதற்காக நன்றி சொல்ல வந்திருக்கிறோம். ஆமென். அதை நீ மறக்காத. ஆண்டவர் செய்த உன் கைகளின் பிரயாசத்தை உனக்கு ஆசீர்வதித்ததை மறக்காத. நீ மறந்தா அவங்க என்ன சொல்றாரு, உன்னை அழித்து அவர்களை அழித்தாராம். யாரெல்லாம் மறந்தாங்களோ அவங்கெல்லாம் கர்த்தர் அழித்தாராம்.
அதனால சகோதரனே சகோதரியே, ஆண்டவர் செய்த ஒரு நன்மையை மறக்காதீங்க, ஒரு நன்மையை. ஆமென், அல்லேலூயா. அந்த நன்மையை நினைக்கும் போதெல்லாம் ஒரு சோத்திரம் போடுங்க. ஐயோ, எனக்கு இதை செஞ்சார் ஆண்டவர், சோத்திரம். ஆமென். நான் எத்தனையோ முறை சொல்லுவேங்க, எனக்கு சரியான ட்ரெஸ்ஸே கிடையாது, கிழிஞ்ச ட்ரெஸ் தான் போட்டிருந்தேன். நல்லா 2 பக்கமும் கிழிஞ்சிருக்கும். அப்போல்லாம் வந்து 2 ஓட்டை இருக்கும் பின்னாடி டவுசரில். என் டவுசரில் 2 ஓட்டை இருக்கும். அந்த 2 ஓட்டையும் டவுசரையும் தைச்சி போட்டோம். அப்போ வந்து அவமானமாக இருந்தது. இப்போல்லாம் எங்கள் பசங்களாம் டிசைனாக போட்டுருக்காங்க. அப்படி கிழிஞ்ச வஸ்திரம் போட்டது எனக்கு இன்னைக்கு கர்த்தர் ஆமென் நல்ல வஸ்திரங்களை கொடுத்திருக்கிறார், மேன்மையான வஸ்திரங்களை கொடுத்திருக்கிறார். ஆமென். அநேகர் மெச்சிக்கொள்ளுகிற அளவுக்கு உரிய வஸ்திரங்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அப்படி மேன்மையா எங்க ராஜாதி ராஜா இயேசப்பா என்னை வச்சிருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. சைக்கிள்ல கூட எங்க அப்பா என்ன டேய் இறங்கடா அப்படின்னு அடிச்சு தோத்துவார். எங்க அப்பா அந்த ரங்கராஜபுரம் ஸ்டூர் போகிறதுக்கு எங்கள் அப்பா போகிற வழியில் விட்டு போயிடுப்பான். சைதாப்பட்டு தான் போவார் எங்கள் அப்பா. ஏறுவோம் பாருங்க, அடிச்சு கீழே தள்ளுவார், போராடி. ஆனால் இயேசு ராஜா ஏரோப்ளேனில் போக வச்சிட்டார். ஹல்லேலூயா. நான் ஒரு நாள் போய் ஜெபம் பண்ணேன் திருச்சூல மலையில். ஆண்டவரே, எல்லாரையும் போக வைக்கிறீங்களே, நம்ம அந்த ஃப்ளைட்டில் போக வைக்கிறீங்களே, நான் கூட போனேன் ஆண்டவரேன்னு சொல்லி சொன்னேன். கிட்டத்தட்ட இன்னைக்கு 10 முறை போயிட்டு வந்துட்டேன். ஆமென், ஃப்ளைட்டில். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவருடைய கிருபைங்க. ஆமென். நம்ம ஒவ்வொருவரையும் நம்ம ஜெபம் பண்றதெல்லாம் கர்த்தர் கேட்கிறாரு. ஆமென். நம்ம ஆண்டவர் ஆசீர்வதித்தாரு, அதை மறக்கவே கூடாது. நமக்கு இங்க ஒரு பைக்கு கூட, ஒரு ஓட்ட பைக்கு தான் வச்சு ஓட்டு இருக்கிறேன். நான் மலேசியா போனப்போ உடனே எனக்கு என்னை பிக்கப் பண்ணுறதுக்கு கார் வரும். நல்ல அழகான காராக இருக்கும் பார்க்குறதுக்கு. நான் தங்குற ரூம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ மேன்மையான ரூமாக இருக்கும். என் ரூம் பின்னாடி பார்த்தீங்கன்னாக்கா ஸ்விம்மிங் பூல் இருக்கும். ஆமென். எப்போ வேணால் போய் குளிக்கலாம், என்ன வேணால் சாப்பிட்லாம். எல்லாம் அங்கே ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுருப்பாங்க சாப்பிட்றதுக்கு. நம்ம விருப்பப்படுறது என்ன வேணால் சாப்பிட்லாம். அப்படிலாம் கர்த்தர் வைத்திருந்தா. ஏன்னா ஹோட்டலுக்கு கூப்பிட்டு போனாங்கன்னாக்கா அங்கே பார்த்தீங்கன்னா அவ்வளோ மேன்மையான உணவுகள். ஆமென். நம்ம யோசிக்க முடியாது அதெல்லாம். அப்படிப்பட்ட அதெல்லாம் எப்படி கொடுத்தாரு? ஆண்டவர் வைத்த கிருபை. ஹல்லேலூயா. அதுக்கு நான் நன்றி சொல்றேங்க. ஆமென். நீங்க நன்றி சொல்லுங்க. ஆமென். ஆண்டவர் உங்களுக்கு என்னென்ன செஞ்சிருக்கிறாரு, எவ்வளவு மேன்மையான காரியங்கள் செய்திருக்கிறாரு. ஜீவனை கொடுத்தார், சுகத்தை கொடுத்தாரு. ஆமென். நான் இன்னைக்கு உயிரா இருக்கிறதுக்கா கர்த்தர் சுகம் கொடுத்த. கொரோனாவில செத்து போயிருப்பேன் நான். கொரோனா வந்து மூச்சு விட முடியாம எழுந்துக்கு நிக்க முடியாதனால என்னால கொரோனாவில். ஆமென். ஆனா இன்னைக்கு ஆண்டவர் உங்க முன்னாடி நிக்க வச்சு பிரசங்கம் பண்ண வச்சிருக்கிறாரு. ஆமென், ஹல்லேலூயா. உங்களை என்ன நிக்க வச்சிருக்கிறாரு, ஜீவனா வைத்திருக்கிறாரு. எல்லாம் கையை உயர்த்தி நல்லா நன்றி சொல்லுவோமா? நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க. ராபா லஹா ராபா லா காத்தா ராபா. நமக்கு செய்ததை மற்றவர்களுக்கு சொல்ல வைக்க கர்த்தர் கிருபை செய்திருக்கிறாரு. ஆமென். ஒரு நாளைக்கு நீங்க ஒரு நாளைக்கு ஒருவர் ஒரு 10 டிராக்ஸ் கொடுங்க, போதுங்க. 10 டிராக்ஸுங்க. டிராக்ஸா கூட கொடுக்கலாம், பரவாயில்ல. நீங்க போய் அவங்கள பார்த்து சொல்லுங்க, இயேசு என்னை ஆசீர்வதித்திருக்கிறாரு, இயேசு எனக்கு அற்புதம் செஞ்சிருக்கிறாரு, இயேசு எனக்கு நன்மை செஞ்சிருக்கிறாரு. உங்களுக்கும் செய்வா சகோதரியே, உங்களுக்கும் செய்வா சகோதரனே, சொல்லி பாருங்க, சொல்லி பாருங்க. கர்த்தர் அன்னையிலிருந்து உங்களை ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சுடுவார். என்னை ஒருவன் கனப்படுத்த, நானும் அவனை கனப்படுத்துவேன். நீங்க அவரை கனவீனப்படுத்தினா அவரும் உங்களை கனவீனப்படுத்துவேன் சொல்லியிருக்கிறார். நீங்க மனுஷனுக்கு முன்பாக என்னை கனப்படுத்தினா நானும் பிதாவுக்கு முன்பாக உங்களை கனப்படுத்துவேன். ஆண்டவர் இந்த நாள்ல சத்தியத்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. உங்க பிள்ளைகளுக்கு வேண்டிய கிருபைகளை, ஆசீர்வாதங்களை தாரும் ஆண்டவரே. சகல நன்மையால் நிரப்புங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா. உட்கார்வோம். ஒரு காணிக்கை பாடலை பாடும்பொழுது நாம் கர்த்தருக்கு நம் காணிக்கைகளை செலுத்துவோம். காணிக்கை பாடல் யார் பாருங்க?